சார்ந்த அமைப்புகள் அனைவரையும் திரளாக வருகை நிற்கின்ற தேசியம் என்டிஏனுடைய அனைத்து தொண்டர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எனது அன்புக்குரிய தம்பிக்கு பேசும்போது சொன்னார்கள், 2 தினங்களுக்கு முன்னாலே ஒரு மாநாடு என்று சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டினார்கள். மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொன்னார், எங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போட்டி இந்த தேர்தல். அவர் சொன்னது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். குடும்ப ஆட்சியை முடிவு கட்டுகின்ற தேர்தல் இன்றைக்கு மலைக்கோட்டை மாநகரிலே நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடிஜி எப்பொழுதெல்லாம் சென்னைக்கு வருகிறார்களோ, பிரதமர் நரேந்திர மோடிஜி எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு வருகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தாய்மாமன் சீர்கொண்டு வருவதை போல, தாய்மாமன் வீட்டு சீர் வருவதை போல இன்றைக்கும் 5600 கோடி ரூபாய்க்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கும் மதுரைக்கு வரும்போது 4400 கோடி ரூபாய் மதுரைக்கு வரும்போது தாய்மாமன் வீட்டு சீர் வருவது கூட லேட்டாக வரும். ஆனால் எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சீர் இன்றைக்கு தமிழகத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் சர்வானந்த சோனாவால் அவர்கள் 1700 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை தூத்துக்குடியிலே தந்தார்கள். 2025ஆம் ஆண்டு எங்களது பாரத நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்து 5000 கோடி ரூபாய்க்கு துறைமுக திட்டங்களை தந்தார்கள். யார் தந்தது? பிரதமர் நரேந்திர மோடி தந்தது. யாருக்காக தந்தது? தமிழக மக்களுக்காக தந்தார். மலேசியா நாட்டுக்கு போனாலும் தமிழை பற்றி பேசுகிறார். எங்கு போனாலும் தமிழ் கலாச்சாரம் பண்பாடை பற்றி பேசுகின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கும் 5600 கோடி ரூபாய் தந்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கிறார், என்ன கொடுத்தார்கள்? என்ன கொடுத்தார்கள்? கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி மத்தியில் இருந்ததை காட்டிலும் 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தில் தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் தந்தது நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் கூட்டத்திலே பேசியிருக்கிறார்கள், எல்லா தொண்டர்களையும் பார்த்து பேசியிருக்கிறார்கள். கிரிக்கெட் போட்டியில் கடைசி பந்து வேகமாக வீசணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் கேட்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து, நீங்கள் வீசுவதற்கு விக்கெட்டே இருக்காது, களத்தில் விக்கெட்டே இருக்காது, எங்க பந்து வீச போகிறீர்கள்? வெகு விரைவில் அதற்கான காரணம் தன்னுடைய மக்களுக்கான ஆட்சி. நேற்று நாளை ஒரு சினிமாவில் புரட்சியில் எம்ஜிஆர் பாடுவார், தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தார் சுயநலம் உண்டு, மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்வார். அவருடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலர வேண்டும். வெல்க தமிழ்நாடு, வாழ்க பாரதம், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.